கிராம கோயில் பூசாரியின் நலவாரியம் கடந்த 4 ஆண்டு கணக்கான திருக்கோயில்களை நிர்வாகம் செய்த போதிலும் தமிழகத்திலே இந்து சமய அறநிலையத்துறை அந்த நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை. அதற்கான அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமிக்கப்பட்ட திருக்கோயில்களிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்காக மாண்புமிகு தமிழக முன்னாள் காக்க பூசாரியின் நலவாரியத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்று இந்து சமய அறநிலையத்துறையின் ஈரோடு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கோயில் பூசாரி நலசங்கத்தின் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. மனுவிலே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த திருப்பணி கமிட்டி அங்கீகரிக்கப்பட்ட பணிகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அப்படி அல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட பணிகள் மேற்கொள்ளாமல் தன் இஷ்டத்துக்கு நிறைய திருக்கோயில்களில் திருப்பணி மேற்கொள்ளப்படுகின்றது. இதனால் ஆகம விதிகள் மீறப்படுகின்றது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டது. அதோடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய ஒருகால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களும் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆணையிட்டும் இதுவரை அந்தந்த மாவட்ட உதவி ஆணையர் அலுவலகத்திலிருந்து பூசாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படவில்லை. இந்த அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவி ஆணையரிடம் முறையிட்டு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே அடையாள அட்டை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்து தர வேண்டும். கிராம கோயில் பூசாரியின் நலவாரியம் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படவில்லை. செயல்படாத நலவாரியத்திற்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகின்றது. அதற்காக அடையாள அட்டைக்காக பதிவு கட்டணமாக ரூ. 100 வசூலிக்கப்படுகின்றது. அடையாள அட்டை வழங்கும் பொழுது நலத்திட்டங்களை வழங்க வேண்டும். தமிழக அரசு பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்களை நிர்வாகம் செய்த போதிலும் தமிழகத்திலே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இல்லாத திருக்கோயில்களிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்காக மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட பூசாரியின் நலவாரியம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தற்பொழுது 4 ஆண்டுகளாக பொறுப்பேற்றும் அந்த நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை. அதற்கான அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகளுடைய நலன் காக்க, கிராம கோயில் பூசாரிகளுடைய நலன் காக்க, பூசாரியின் நலவாரியத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும். நலத்திட்டங்கள் வழங்காமல் வெறும் அடையாள அட்டையை மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை வழங்குவது கேள்விக்குறியாக உள்ளது.